எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மோடிகேர் வெல் மல்டிவிட்டமின் மல்டி மினரல் இந்த மாத்திரையை பற்றி நம்ம இன்றைக்கி தெளிவாக டீட்டெயிலாக ஒரு ட்ரைனிங் பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸலண்ட்டான ட்ரைனிங். இந்த ட்ரைனிங்கை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் கிடைக்கும். இந்த ட்ரைனிங்கை நீங்கள் வாழ்க்கையில் மறக்க மாட்டீங்க. எனவே ஃபுல்ஃபில்லாக பாருங்கள். யூரோப் கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்டிவிட்டமின் மல்டி மினரல் அவங்களுக்கு தேவைப்படும். ஆனா அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா நேச்சுரலா தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி இல்ல ப்ராக்கோலி இதே மாதிரி எல்லா காய்கறி ஸ்பினாச் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில சாலட் ட்ரெஸ்ஸிங் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராவா எடுத்துப்பாங்க. நம்பர் 1 ரா ஃபுட் எடுத்துப்பாங்க அதிகமா. நம்பர் 2 யாரும் பாத்தீங்கன்னா சமைச்சு மசாலா போட்டு எண்ணெயில போட்டு இது பண்ணி அத கிரேவி மாரிலாம் பண்ண மாட்டாங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா அப்படி எடுத்துக்கிறதுனால அவங்க பிரெட்டோ இல்ல சாண்ட்விச்சோ வச்சு நடுப்புற பாத்தீங்கன்னா ரா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. இப்படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சமைக்கிற பழக்க வழக்கம் கிடையாது. அதை சமைச்சு மேக்சிமம் பாத்தீங்கன்னா அதை சமைக்காத உணவு தான் அதிகமா சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு பாடியே விட்டமின்ஸ் மினரல்ஸ் நல்லா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ப்ரொவைட் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது அங்க பாத்தீங்கன்னா அசுத்தம்லாம் இல்லாம பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் எல்லாம் இல்லாம பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் எக்ஸலண்டா இருக்கும். இதே மாதிரி வாட்டர்லாம் அங்க யூஸ் பண்ண முடியாது. நீங்க தப்பான ப்ராடக்ட்லாம் அங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, தயாரிக்கவே முடியாது. புடிச்சு உள்ள வச்சிருவாங்க. அப்போ ஒரு ஒரு ப்ராடக்ட் அவங்க விற்கணும்னாலே பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அப்ப தண்ணினா இவ்வளவு இருக்கணும், இந்த கண்டென்ட்ல இருக்கணும், பிஹெச் லெவல் 7.5 இருக்கணும், எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா அவங்க விற்பாங்க. அப்போ அதை சாப்பிட்ற மக்கள் மினரல்ஸ் எல்லாம் இயற்கையாவே இருக்கும், விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் எல்லாமே கரெக்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. ஆனா இந்தியன் கண்டிஷன் அப்படி அல்ல. ஏன் மல்டி விட்டமின் மல்டி மினரல் ஒரு நபருக்கு தேவை அப்படிங்கறதான் நம்ம இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். த மாடர்ன் அண்ட் ஹெக்டிக் லைஃப் ஸ்டைல், மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல பாத்தீங்க அப்படின்னா அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் குள்ள போயிட்டோம். இது பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இந்தியன் கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம் அப்படி கிடையாது. நம்ம இன்னைக்கு அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ்குள்ள போயிட்டோம். நம்ம முன்னோர்கள் தமிழ் சமுதாயத்தினர்லாம் 90க்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆட்கள் சமைச்சு சாப்பிட்டா மாதிரி யாரும் பாத்தீங்கன்னா உலகத்துல கண்டுபிடிப்பாளான்னு பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் கிடையாது. மண் சட்டியில பாத்தீங்க அப்படின்னா மண் பானையில சாதமும் மண் சட்டியில பாத்தீங்கன்னா குழம்பும் வச்சு இதமான சூடு பரவலான சூடு டைரக்டா காய தாக்காது. நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட், காய்கறியை போய் டைரக்டா சூடு தாக்காது. அப்ப மண் சட்டி எல்லா சூடையும் தாங்கிக்கிட்டு அது உள்ள இருக்கிறத பாத்தீங்கன்னா சமநிலையில கொதிக்க வைக்கும். அப்போ அந்த காய்கறியில உள்ள நியூட்ரியன்ஸ் கெட்டு போகாது. இதே மாதிரி டிசைனா பொரியல் யூடியூப்பை பார்த்துட்டு யூடியூப்ல சேனல்ல பாத்தீங்கன்னா இதை கலக்க வேண்டும் அதை கலக்க வேண்டும் விதவிதமான வீடியோ பார்த்துட்டு வீட்டுல ட்ரை பண்ணி அந்த கலரை போட்டு இந்த கலரை போட்டு செய்யலாம் மாட்டாங்க. ஓகேவா? அப்போ பாத்தீங்க அப்படின்னா மண் சட்டி இப்படி சமைக்கும் போது முன்னோர்கள் கலாச்சாரம் அற்புதமா இருந்துச்சு, அபரிவிதமா இருந்துச்சு. அது பாத்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுத்துச்சு. அதே மாதிரி 3 வேளை இந்த டிஃபனு அதே மாதிரி பீஸா பர்கர் இந்த மாதிரி ஹெல்த்தி அதெல்லாம் தெரியாது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஹோட்டல் அப்படிலாம் கிடையாது. அப்போ பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சாதம், சின்ன வெங்காயம், பூண்டு இப்படிதான். அப்போ கேழ்வரகு கூழ், கம்பு கூழ், களி, அப்புறம் பாத்தீங்கன்னா கிழங்கு ஐட்டம் இப்படி பாத்தீங்கன்னா ரா. அங்க எப்படி ராவா சாப்பிட்றாங்களோ இங்க பாத்தீங்கன்னா நேச்சுரலா சாப்பிடுவாங்க. அதனால பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப உள்ள கலாச்சாரம் பாத்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட், என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்ப உள்ள பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எந்த ஹோட்டல் போலாம், ஈவினிங் போய் சாப்பிடலாம், ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா எந்த ஹோட்டல்ல போய் பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஷெட்யூல் போட்டு டைம் டேபிள் போட்டு இன்னைக்கு போறாங்க. அப்போ சாப்பாட்டுல உள்ள உணவு பழக்க வழக்க கலாச்சாரம் எல்லாமே நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரம் எல்லாமே போயிடுச்சு. இப்ப அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் உள்ள நுழைஞ்சதுனால லேக் ஆஃப் நியூட்ரியன்ஸ், ப்ராப்பரான சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கிறது இல்ல. இப்போ பெட்ரோல் போட்டா வண்டி ஓடும், நம்ம உடம்புக்கு விட்டமின்ஸ் இருந்தா ஒவ்வொரு பார்ட்டும் உழைக்கும். விட்டமின்ஸே கொடுக்கல அப்படின்னா எப்படி உழைக்கும்? அப்போ இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜிஹெச்ல போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல நான் ஏதாவது ஒரு ப்ராடக்டை பத்தி பேச போறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட மெடிக்கல்லையோ இல்ல அந்த ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட டாக்டரையோ போய் பார்ப்பேன். அங்க எவ்வளவு பேஷண்ட் வராங்க, இதுக்கெல்லாம் ஏன் காரணம் அப்படின்னு கேட்பேன். கண்டிப்பா கேட்பேன். நீங்க கேட்கணும். பிராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க ஃப்ரெண்ட், பிராக்டிக்கலா நீங்க வாழுங்க. அப்பதான் இந்த ஒரு பொருளை பத்தி கத்துக்க முடியும். ஏதோ மல்டி விட்டமினை பத்தி இன்னைக்கு விவேக் பேசுறான், இன்னைக்கு பேசிட்டு நோட்ஸ் எடுத்துட்டு அப்படியே விட்டுறது கிடையாது. நான் இங்க நடத்துறது நீங்க பல பேரை நடத்தி வாழ வைக்கணுங்கிறதுக்காக நடத்துறேன். நீங்க உங்களுடைய லைஃபோட எண்டு வரைக்கும் நீங்க நடத்த போறீங்க. அப்ப இதோட சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வெல் மல்டி விட்டமின் மல்டி மினரல், a unique combination of
12 விட்டமின்ஸ் அண்ட் 8 மினரல்ஸ், 6 phytonutrients and 2 amino acids. இத்தனை சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த மோதிகேர் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் மோதிகேர் கம்பெனி இந்த நேரத்துல சொல்றேன், எந்த வார்த்தையும் பில்டப் பண்ண மாட்டாங்க. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பில்டப்பே பண்ண மாட்டாங்க. 25 ரூபாய்க்கு சோப்பு வெளியிடுறாங்க, ஆனா ஹை குவாலிட்டியா வெளியிட்டாங்க. ஆனா யாருக்குமே தெரியாது. எனக்கு 210 ரூபா சோப்பு போட்டாதான் எனக்கு உடம்பு அரிப்பு வராது. என்னோட ஸ்கின்னோட லெவல் வேற. ஆனா இந்த 25 ரூபா சோப்பு, ஆரஞ்சு சோப்பு யூஸ் பண்ணிட்டேன், சாண்டல் சோப்பு யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு அரிப்பே வரல. அப்போ வந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் 25 ரூபாயில 250 ரூபா மகிமை இருக்குடா அப்படின்ட்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மோடிகேர் எதுவுமே பில்டப் பண்ண மாட்டான், உண்மையதான் சொல்லுவான். அப்ப பாத்தீங்கன்னா யூனிக் காம்பினேஷன். யூனிக்னா என்னன்னா எங்கேயும் கிடைக்கப்பெறாத. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த காம்பினேஷன்ல கிடைக்கப்பெறாத ஒரு அற்புத மூலிகை, ஒரு அற்புதமான காம்பினேஷன் அப்படிங்கிறான். அப்போ 12 விட்டமின்ஸ், 8 மினரல்ஸ், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 6 phytonutrients and 2 amino acids கலந்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மாத்திரை, ஒரே ஒரு டேப்லெட் இதுல இருந்து எடுத்து மல்டிவிட்டமின் மல்டி மினரலை நீங்க சாப்பிட்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் டு, அதாவது ஈக்குவலண்டா இதுக்கு ஈடு இணையா நீங்க சாப்பிடணும்னா பாதாம் பருப்பை 120 கிராம் சாப்பிடணுமா. 120 கிராம் பாதாம் பருப்பு 100 ரூபாய்க்கு மேல. நல்லா யோசிச்சு பார்க்கணும். முதல்ல 120 கிராம் பாதாம் பருப்பை நீங்க முதல்ல சாப்பிட முடியுமா? மயக்கம் வரும். முதல்ல சாப்பிட முடியுமான்னா முடியாது. இப்ப பிராக்கோலி 25 கிராம், நம்ம எங்க போய் பிராக்கோலி காலிஃபிளவர் மாதிரியே இருக்கும், அது எங்க போய் தேடுவீங்க? இப்போ ஃப்ரெஷ்ஷா அப்படி கிடைக்கும். இப்ப சோயாபீன் 900 கிராம், அப்ப 1 கிலோ கிட்டத்தட்ட சோயாபீன். எங்க சோயாபீன்ல அதிகமா சாப்பிட்டா டைரக்டா எடுத்துக்கிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும். அப்போ புரோட்டீன் கண்டென்ட் அதிகமா உள்ளது சோயாபீன். இப்ப டைரக்டா எடுக்க முடியாது. அப்ப ஆனா அதுல உள்ள ஈக்குவலண்டான சத்து இந்த மல்டிவிட்டமின்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இப்படி வந்து சில பேர் வாழைப்பழம் சாப்பிட முடியாது, வாழைப்பழத்தை டைரக்டா எடுக்க முடியாது. ஆனா அந்த வாழைப்பழத்தை 10 பீஸ் வாழைப்பழம் சாப்பிட்டா என்ன சத்து இருக்கும் இந்த மல்டிவிட்டமின்ல இருக்கு. சில பேர் மில்க் குடிக்க கூடாது. யார் மில்க் குடிக்க கூடாது? இப்ப வந்து சுகர் உள்ளவங்க அதிகமா மில்க் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுல லாக்டிக் அமிலம் இருக்கு, உடனே சுகரை ரைஸ் பண்ணும், சுகரை ஏத்தி விட்டுரும். அதனாலதான் டீ காஃபியை நிப்பாட்டுங்க, சுகர் உள்ள பேஷண்ட்ல பால் குடிக்காதீங்கிறோம். அவங்களுக்கு மல்டிவிட்டமின் மல்டி மினரல் சாப்பிடும்போது அந்த பால்ல உள்ள எசென்சியல் விட்டமின் மினரல்ஸ் தான் கிடைச்சிருக்கு. இப்படி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசிட்டு போலாம். இதை வந்து நீங்க வீட்டுல படிச்சு பாத்துக்கோங்க. பட் நான் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒய் வெல் மல்டிவிட்டமின் மல்டி மினரல் இன் யூனிக். ஏன் வந்து இதை யூனிக்ங்கிறோம்? ஏன் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபூர்வமான காம்பினேஷன் சொல்றோம்? எதனால இது கிடைக்கப்பெறாத காம்பினேஷன்? நீங்க மல்டிவிட்டமின் மல்டி மினரல் வேணா எடுத்துட்டு பாத்துருவாங்க. போயிட்டு நீங்க மெடிக்கல்ல போய் கேளுங்க, இல்ல வந்து கிராஸ் செக் பண்ணுங்க, கூகுள்ல போய் கிராஸ் செக் பண்ணுங்க. இந்த யூனிக் காம்பினேஷன்ல ஒரு ப்ராடக்ட் இந்த ரேட்டுக்கு நீங்க காமிச்சிட்டீங்கன்னா நான் இந்த பிசினஸே பண்ணல அந்த அளவுக்கு சொல்ல முடியும். ஏன்னா நான் இதை பத்தி கடந்த 3 நாள் அவ்வளவு கிராஸ் செக் பண்ணிருக்கேன். அவ்வளவு விஷயம் இருக்கு. ஏன்டா மல்டிவிட்டமின் மல்டி மினரல் இவ்வளவு ரிலீஸ் தருது, இவ்வளவு பிரச்சனைகள்ல இருந்து ரிலீஸ் தருது, என்ன விஷயம் இதுக்குள்ள இருக்குன்னு பார்த்தா ஒரு அபாண்டன்ஸா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு. லைகோபின். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வந்து ஸ்பானிஷ் ட்ரீட்மெண்ட். லைகோபின்னா தக்காளியில உள்ள அமிலம், லைகோபின் ஆசிட். இந்த லைகோபின் அமிலம் என்னத்துக்கு பயன்படுது அப்படின்னா உங்களுக்கு இங்க ஸ்பானிஷ் ட்ரீட்மெண்ட்ல ஆலிவ் ஆயில கலந்தா குழந்தை பிறக்குதுங்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு உயிரணுக்களை உருவாக்கக்கூடிய விஷயம் லைகோபின். வேற வந்து பிரிவென்டிங் ஹார்ட் டிசீசஸ். ஹார்ட் டிசீஸே வராம பிரிவென்ட் பண்ணுது. ஹார்டனிங் ஆஃப் த ஆர்டரிஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டரிஸ், அந்த ரத்த குழாய், அந்த ரத்த வடி, அந்த செல்கள் இருக்கு இல்லையா, அது வந்து ஹார்ட் ஆகாம அது சாஃப்ட் திசு. அந்த சாஃப்ட் திசுக்கள், அந்த வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கக்கூடிய திசுக்கள் கொழுப்பு பட்டு பட்டு ஹார்டா மாறுது. அந்த திசுக்களை திருப்பி சாஃப்ட் கொண்டு வருது இந்த லைகோபின் ஆசிட். அதை கரைச்சி, அந்த கொழுப்பெல்லாம் கரைச்சி, அதை வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு விஷயம். கேன்சர் எதிர்க்கக்கூடிய, புரோஸ்டேட் கேன்சர் எதிர்க்கக்கூடிய, பிரஸ்ட் கேன்சர் எதிர்க்கக்கூடிய, லங்கு, பிளாடர் கேன்சர், ஓவரிஸ், காளான் கேன்சர், குடல் கேன்சர் அண்ட் பேன்க்ரியாஸ் கேன்சர் எல்லாத்துல இருந்தும் விடுதலை கொடுக்கறதுக்கு உலகத்துல ஒரே ஒரு அமிலம் இருக்குன்னா அது லைகோபின் அமிலம். த ரிச்சஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இன் த வேர்ல்ட். உலகத்திலேயே மிகப்பெரிய ரிச்சஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் லைகோபின். அப்பேற்பட்ட விஷயம் இந்த மல்டிவிட்டமின்ல இருக்கு. ரெண்டாவது ஜின்சங். ஜின்சங்க பத்தி என்னோட வீடியோ இருக்கு, நீங்க கேட்டுக்கோங்க. இதை பத்தி தெளிவா தெரியணும்னா என் வீடியோ பார்த்தாகணும். பட் ஆனா ஜின்சங் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மல்டிவிட்டமின், மெடிக்கல்ல கிடைக்கக்கூடிய மல்டிவிட்டமின்ல சும்மா 0.0 மில்லிகிராம்ஸ்ல கலந்துருக்காங்க. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி ஒரு அற்புதமான விஷயம் இங்க பண்ணிருக்காங்க. என்ன ஜின்சங் இங்க கலந்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவங்க கொரியால ஆல்ரெடி நம்ம கொரியன் ரெட் ஜின்சங்க வாங்குறாங்க இல்லையா, அங்க இருந்தே ஜின்சங்க பயன்படுத்தி இந்த ப்ராடக்ட்டுக்கு மிக்ஸ் பண்றாங்க. அதான் இதுல உள்ள ஒரு பெரிய ஒரு அமேசிங்கான விஷயம். அப்போ இந்த ஜின்சங் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு மேன் ரூட், ஒரு மேன சக்தி வாய்ந்த மனுஷனா வந்து மாத்துறதுக்கு உண்டான அத்தனை விஷயம் இருக்கு. இந்த தேர்ட் ஒன் இஸ் ஜிங்கோ பிலோபா. இந்த ஜிங்கோ பிலோபா வந்து பாத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து ப்ரிவென்ஷன், சிக்னஸ், அப்பப்ப நோய்வாய்ப்படுறதுல இருந்து சிக்னஸ்ல இருந்து வெளியாகிறது, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரெயின் ஹெல்த். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரெயினை வந்து அதாவது இன்சபிஷியன்சி வாஸ்குலர் வந்து உங்களுக்கு வந்து சரியாக்குது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மேஸ்குலர் டீஜெனரேஷன், குளூக்கோமா, நம்ம கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மறைச்சிக்கிட்டே வரும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணை வந்து ரெமெடி பண்ண, மெமரி லாஸ், ஞாபக மறதியை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே கொண்டு வருது. இப்படி செக்ஸுவல் டிசார்டர்ல இருந்து கொண்டு வருது. இப்படி எக்கச்சக்கமான விஷயம் ஜிங்கோ பிலோபா பண்ணுது. அப்பேற்பட்ட இலை வந்து இங்க பைட்டோ நியூட்ரியன்ஸ் கலந்துருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லிசின் அண்ட் கார்னிடைன். இந்த லிசினும் கார்னிடைனும் என்ன அப்படின்னா எல்னு போட்டிருக்காங்க பாருங்களேன். எல் இங்க பாருங்க, எல் லிசின், எல் கார்னிடைன் அப்படின்னா என்ன? எல் முன்னாடி போட்டிருந்தாலே அது பேர் அமினோ ஆசிட்னு அர்த்தம். ஓகேவா? எல்லுன்னு போட்டிருந்தா அது பேர் என்னது? அமினோ ஆசிட்ஸ்னு அர்த்தம். இப்ப எல் கார்னிடைன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ப்ரொடக்ஷன் எனர்ஜி, இன்னைக்கு எதை சாப்பிட்டாலும் எனக்கு சோர்வாவே இருக்குங்க, உடம்பு டல் அடிக்குதுங்க அப்படிங்கிறாங்கல்ல, இந்த கார்னிடைன் அமினோ ஆசிட் இருந்தா மட்டும்தான் உங்க உடம்பு பிரிஸ்கா வச்சுக்கும். ஹார்ட் ஃபங்க்ஷன், பிரெயின் ஃபங்க்ஷன்லாம் சூப்பரா இருக்கும். மசில் மூவ்மெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேலையே செய்ய முடியல, படுத்துக்கிறேன் போ அப்படின்ட்டு சோர்வா இருக்கிறவங்க கூட எழுந்திருச்சு வேலை பார்க்கணும்னா இந்த கார்னிடைன் அமினோ ஆசிட்ஸ் உடம்புல இருக்கணும். அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாம், அதாவது அந்த செல்கள்லாம் செயல்பட வைக்கக்கூடிய ஒரு தூண்டுகோலா இருக்கு இந்த கார்னிடைன். அடுத்தது இந்த லிசின் இருக்கு இல்லையா? இந்த லிசினோட வேலையே என்ன அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா கால்சியத்தை அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரு அமினோ ஆசிட். இன்னைக்கு உடம்புல தலையில இருந்து கழுத்து நேரா நிக்கணும்னாலோ, இல்ல கால் குதிங்கால் வலியில தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லா எலும்பு வலி இல்லாம எலும்ப ப்ராப்பரா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மஜ்ஜையை கிரியேட் பண்ணி ரத்தத்தை ஊற வைக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே தேவை உங்களுக்கு லிசின். அப்பேற்பட்ட லிசின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்டிலேஜ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போனுக்குள்ள மேரோ, அந்த மஜ்ஜையை ஏற்படுத்துறது, கார்டிலேஜ் ஃபார்ம் ஆகுறது, திசுக்களை கனெக்டிவிட்டி திசுக்களை உருவாக்குறது, மூட்டு தேய்மானத்துல இருந்து குறைக்கிறது, எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிசின் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு இதை இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைக்கோனஜனல், லுட்டீன், பைப்ரைன் கலந்துருக்காங்க. இப்ப லுட்டீன் வந்து பாத்தீங்கன்னா கேரட்ல இருந்து எடுக்கிறாங்க. லுட்டீன்னாலே கேரட்டினாய்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ரெட் காம்பினேஷன் கொடுக்குது, ஹை ஹெல்த், உங்களுக்கு கண்ணை வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பா தெரிய வைக்குது. நான் இந்த ப்ராடக்ட கிராஸ் பண்ண வரைக்கும், இந்த மல்டிவிட்டமினை நான் கிராஸ் பண்ணேன், கடந்த 3 நாளா கிராஸ் பண்ணி எதுல அதிகமான பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு கண்ணை பாதுகாக்கிறதுல இந்த மல்டிவிட்டமின், மல்டிமினரல் மாரி ஒரு அற்புதமான ப்ராடக்ட் உலகத்திலே இல்லைங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க போய் கிராஸ் செக் பண்ணணும். நடத்துறதோட விட்டுறக்கூடாது. இந்த லுட்டின் என்ன, லுட்டின் யூசஸ் என்ன, அது இன்டராக்ஷன் என்ன, டோசேஜ் என்ன அப்படின்னு போய் பாருங்க, அப்பதான் தெரியும். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைப்ரைன் அப்படின்னா மிளகுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம், எக்ஸ்ட்ராக்ட் அது. இந்த பைப்ரைன் இருக்கிற எல்லா விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு, ரிடக்ஷன் ஆஃப் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி எஃபெக்ட்ஸ், உடம்புல வந்து பாத்தீங்கன்னா வலி, வீக்கம், அந்த வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் இந்த பைப்ரைன். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல வரக்கூடிய எந்த விதமான குரோனிக் டிசீசஸ், நாள்பட்ட வியாதியிலேருந்து வெளில கொண்டு வரணும்னா இந்த மிளகுல இருந்து இருக்கக்கூடிய பைப்ரைன் ரொம்ப ரொம்ப மஸ்ட். இந்த பைக்னோஜினால் இருக்குல்ல, இந்த மரப்பட்டை, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம உடம்புல உள்ள டாக்ஸின்ஸை வெளியே கொண்டு போறதுக்கும். இந்த மரப்பட்டையை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ற பாருங்க. இந்தியன் பிஜாக் அப்படிங்கிறாங்க. இந்த மரம் அதிக நாள் 200 வருஷம், 500 வருஷம், 1000 வருஷம் வாழ்றதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அந்த மரமும் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஆக்சிஜன் காத்து மூலியமாவும் தண்ணி மூலியமாவும் நிறைய கழிவுகளை எதிர்கொள்ளுது, கெமிக்கல் எதிர்கொள்ளுது. அப்போ அந்த கெமிக்கல்ல இருந்து வந்து அந்த மரம் தன்னை காத்துக்கிறதுக்கு டாக்ஸினை எப்படி அனுப்புது அப்படின்னா, தன்னுடைய பட்டை உறிஞ்சி தள்ளி புதிய மரத்தோட பட்டை உருவாயிட்டே இருக்கும். அந்த பழைய பட்டையில கீழே உழுந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த மரம் மட்டும் உயிரோடு இருந்துகிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை அந்த கம்மை தான் இதுல கலந்துருக்காங்க. அப்படிங்கும் பொழுது நம்ம உடம்புல உள்ள டாக்ஸின்ஸை வெளியே கொண்டு வந்து நம்ம இயற்கையா அற்புதமா அதிக நாள் வாழ்றதுக்கு உண்டான அத்தனை விஷயமும் ரெசிஸ்டன்ஸ் அங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான காம்பினேஷன், 12 விட்டமின்ஸ் அண்ட் 8 மினரல்ஸ், 6 பைட்டோ நியூட்ரியன்ஸ்னா தாவரத்திலிருந்து எடுக்கப்பட்ட நியூட்ரியன்ஸ், 2 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. கண்டைன்ஸ் பைப்ரைன் தட் ஆக்ட் அஸ் பயோ என்ஹான்சர். பயோ என்ஹான்சர்னா, பயோனா இப்ப உதாரணத்துக்கு இயற்கையாகவே இந்த பைப்ரைன்ல ஒரு விஷயம் இருக்கு. என்ஹான்ஸ் யுவர் பாடி, என்ஹான்ஸ் யுவர் செட்டப், என்ஹான்ஸ் யுவர் மெடிசின். நீங்க மெடிசின் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல வேற எந்த மருந்து சாப்பாடு எது எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை என்ஹான்ஸ் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா செயல்பட வைக்கிறதுல, அதை உற்சாகப்படுத்துறதுல, அதை வந்து எடுத்துக்கொண்டு போய் ப்ராப்பரா சேர்க்கறதுல நம்ம இந்த பைப்ரைன் ரொம்ப உதவுது.
இப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் இது பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா ஹெல்ப் ஓவர் கம் த நியூட்ரிஷன் டெபிஷியன்சி. உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணலாம் நியூட்ரிஷன். இந்த உடம்புல உள்ள சத்துக்கள் குறைபாடு அத்தனையும் வந்து டெபிஷியன்சி குறைபாடை நீக்கலாம். நம்பர் 2, டிசைன்ட் இன் கீப்பிங் த ஃபுட் ஹேபிட் ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பாப்புலேஷன், இந்திய மக்கள் தொகை சாப்பிடக்கூடிய உணவு கலாச்சாரத்தின் அடிப்படையில டிசைன் பண்ணப்பட்ட பொருள். நம்ம இந்த சாப்பாடை சாப்பிட்டா சத்தியமா உடம்புக்கு சக்தி ஏறாதுன்னு அவங்களுக்கு கம்பெனிக்காரன் தெரியும். அதனாலதான் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா தெளிவா பண்ணிருக்காங்க. இந்த எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருந்தா தான் நோய்வாய்ப்படாம நம்ம இந்திய மக்கள் வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்திய மக்களுக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ண ப்ராடக்ட். அதை மறந்துடக்கூடாது. நம்ம சாப்பிடுற உணவு பழக்க வழக்கம்லாம் வேஸ்ட். எல்லாம் அவிச்சு அவிச்சு தின்னு சத்துக்கள்லாம் தண்ணியா விட்டுட்டு நம்ம வெறும் சக்கையை தின்னுட்டு இருப்போம். அதான் உண்மை. அதுக்காக தான் நம்ம வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. ஹெல்ப் மீட் டயட்ரி நீட்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். டெய்லி ஒரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சத்துக்கள் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் இது கரெக்டா ப்ராப்பரா தருது. ஒரு நாளைக்கு 1 போதும். கார்த்தால சாப்பிட்டதுக்கு அப்புறம் காலையில மட்டும் போட்டா போதும். மதியம் நைட்டு போடக்கூடாது. காலையில மட்டும் போடுங்க. உடனே கேட்பீங்க, காலையில மறந்துட்டா மதியம் போட்டுக்கலாமா நைட்டு போட்டுக்கலாமா? எப்ப வேணா போட்டுக்கலாம். பட் ஆனா காலையில சாப்பிடுறது ரொம்ப பெஸ்ட். அதுவும் 7 to 9க்குள்ள சாப்பிடணும். அப்பதான் அந்த ஸ்பிளீன் மண்ணீரல் அப்சர்வ் பண்ணி எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சத்துக்களை சேர்க்கும். ஓகே. நம்பர் 4th பாயிண்ட், பைப்ரைன் ஹெல்ப் என்ஹான்ஸ் அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரிஷன் இந்த பாடி. உடம்புல உள்ள சத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்றதுல எல்லாத்தையும் இடத்துக்கும் கொண்டு போறதுல பைப்ரைன் ரொம்ப உதவுது. மிளகு உதவுது. ப்ரொவைட் ஃபைட்டோநியூட்ரியன்ட் which have ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் எதிர்க்கக்கூடிய நிவாரணியாகவும், அதே மாதிரி உடம்புல வரக்கூடிய செல் அதாவது ஃப்ரீ ரேடிக்கல் தாக்குதலை எதிர்கொள்ளக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டை இயற்கையாவே தருதுங்கிறாங்க. காரணம் இதுல உள்ள தாவரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஊட்டச்சத்துக்கள். இப்ப புரியுதா ஃப்ரெண்ட் இந்த ப்ராடக்ட்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு? இதுல இருந்து தெரியுதா? ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எம்ஆர்பி நமக்கு 410 ரூபா, நமக்கு வர ரேட்டு 350 ரூபாய். அப்போ ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 ரூபாய் செலவு பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. எனவே மல்டிவிட்டமின், மல்டிமினரல் இந்த மாத்திரையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அநேகருக்கு பயனுள்ளதாக மாற்றுங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நண்பன் விவேக்.